ஓம் சாந்தி 22/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறீர்கள் அல்லது சொற்பொழிவு செய்கிறீர்கள் என்றால் பாபா பாபா என்று சொல்லி புரிய வையுங்கள். பாபாவை மகிமை செய்யுங்கள். அப்போது நீங்கள் சொல்லும் விஷயம் அவர்கள் புத்தியில் அம்பு போல் பதியும். கேள்வி: பாபா பாரதவாசி குழந்தைகளிடம் விசேஷமாக எந்த ஒரு கேள்வியை கேட்கின்றார்? பதில்: பாரதவாசி குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள், சர்வகுண சம்பன்னம் 16 கலை சம்பூர்ண தேவதைகளாக இருந்தவர்கள், தூய்மையாக இருந்தவர்கள், காமம் என்ற கோடரியை செலுத்தாதவர்கள், மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தவர்கள். பிறகு நீங்கள் இந்த அளவு திவாலாகி விட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? குழந்தைகளே, நீங்கள் எப்படி அடிமைகளாக ஆனீர்கள்? இவ்வளவு செல்வங்கள் அனைத்தையும் எங்கே தொலைத்தீர்கள்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தூய்மையாக இருந்து தூய்மை இழந்தவர்களாக எப்படி ஆனீர்கள்? குழந்தைகளாகிய நீங்களும் கூட இத்தகைய விஷயங்களை பாபா பாபா என்று சொல்லியவாறு மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். அப்போது அவர்கள் சகஜமாக புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று சொல்வதன் மூலம் கூட பாபா கண்டிப்பாக நினைவு வர வேண்டும். பாபாவின் முதன்மையான சொல் மன் மனாபவ என்பதாகும். நிச்சயமாக இதற்கு முன்பும் சொல்லியிருக்கின்றார். அதனால்தான் இப்போதும் சொல்கிறார் இல்லையா? குழந்தைகள், நீங்கள் பாபாவை அறிவீர்கள். எப்போது ஏதாவது சபையில் சொற்பொழிவாற்ற செல்கிறீர்களோ அந்த மனிதர்களுக்கோ தந்தையை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆக அவர்களுக்கும் இவ்வாறு சொல்ல வேண்டும். அதாவது சிவபாபா சொல்கிறார், அவர்தான் தூய்மை ஆக்குபவர். நிச்சயமாக தூய்மை ஆக்குவதற்காக இங்கே வந்து புரிய வைக்கின்றார். எப்படி பாபா இங்கே உங்களுக்கு சொல்கிறார், ஹே குழந்தைகளே, உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தேன். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள். அதுபோல நீங்களும் சொல்ல வேண்டும். அதாவது பாபா இவ்வாறு சொல்கிறார் என்று சொல்ல வேண்டும். இதுபோல யாருடைய சொற்பொழிவு செய்யப்பட்டதாக தகவல் எதுவும் வரவில்லை. சிவபாபா சொல்கிறார், என்னை நீங்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். பதீத பாவனர், அதாவது தூய்மை ஆக்குபவர் என்றும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். பாரதத்தில் நான் வரவும் செய்கின்றேன். மேலும் ராஜயோகம் கற்றுத்தருவதற்காக வருகின்றேன். எனவேதான் நான் சொல்கின்றேன், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உயர்ந்த தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் அவர் கொடுக்கக்கூடிய வள்ளல். நிச்சயமாக பாரதத்தில் நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள் இல்லையா? வேறு எந்த ஒரு தர்மமும் அப்போது இல்லை. தந்தை வந்து குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கின்றார். நாங்கள் பிறகு உங்களுக்கு சொல்கின்றோம். பாபா சொல்கிறார், பாரதவாசிகளாகிய நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள். சர்வகுண சம்பன்னம் 16 கலை சம்பூர்ண தேவதா தர்மம் இருந்தது. நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். காமம் என்ற கோடரியை செலுத்தவில்லை. பெரும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு பாபா கேட்கிறார், நீங்கள் இந்த அளவு திவாலாக எப்படி ஆனீர்கள்? காரணம் தெரியுமா? நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் உலகத்தின் அடிமையாக ஏன் ஆனீர்கள்? அனைவரிடமும் கடனை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். அவ்வளவு பணமும் எங்கே சென்றது? எப்படி பாபா சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல நீங்களும் சொற்பொழிவு செய்வீர்கள் என்றால் அநேகருக்கு கவர்ச்சி ஏற்படும். நீங்கள் பாபாவை நினைவு செய்வதில்லை என்றால் யாருக்கும் நீங்கள் சொல்வது புத்தியில் பதியாது. அந்த சக்தி கிடைப்பதில்லை. இல்லை என்றால் உங்களுடைய ஒரு சொற்பொழிவை இதுபோல கேட்பார்கள் என்றால் அற்புதம் நிகழும். சிவபாபா புரிய வைக்கின்றார், பகவான் என்பவரோ ஒருவர்தான். அவர் துக்கத்தை போக்கி சுகமளிப்பவர் ஆவார். புதிய உலகை ஸ்தாபனை செய்பவர். இதே பாரதத்தில் ஸ்வர்க்கம் இருந்தது. வைர வைடூரியங்களின் மாளிகைகள் இருந்தன. ஒரே ராஜ்யம் இருந்தது. அனைவரும் இனிமையானவர்களாக இருந்தனர். எப்படி பாபாவின் மகிமை அளவற்றதோ அதுபோல பாரதத்தின் மகிமையும் அளவற்றது.
பாரதத்தின் மகிமையை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். பாபா குழந்தைகளிடம் கேட்கின்றார், இவ்வளவு செல்வங்கள் அனைத்தையும் நீங்கள் எங்கே தொலைத்தீர்கள்? பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு செலவு செய்து வந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு கோயில்களை கட்டினீர்கள்? பாபா சொல்கிறார், சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவர்களாக எப்படி ஆனீர்கள்? சொல்லவும் செய்கிறீர்கள், பாபா, துக்கத்தில் நாங்கள் உங்களை நினைக்கிறோம், ஆனால் சுகத்தில் நினைப்பதில்லை என்று. ஆனால் உங்களை துக்கம் நிறைந்தவராக ஆக்குபவர் யார்? அடிக்கடி பாபாவின் பெயரை சொல்கிறீர்கள். நீங்கள் பாபாவின் செய்தியை கொடுக்கிறீர்கள். பாபா சொல்கிறார், நானோ சிவாலயமாகிய சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தேன். சொர்க்கத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்ததல்லவா? நீங்கள் இதையும் மறந்து விட்டீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. சேவையில் வெற்றி பெறுவதற்கு அகங்காரத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவின் பெயரை சொல்ல வேண்டும். நினைவில் இருந்து கொண்டு சேவை செய்ய வேண்டும். வேண்டாத வீணான பேச்சுக்களில் தனது நேரத்தை வீணடிக்கக்கூடாது. 2. உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர் ஆக வேண்டும். எந்த விதமான இம்சையும் செய்யக்கூடாது. தேகத்துடன் கூடவே அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் புத்தி யோகத்தை விடுவித்து விட வேண்டும். வரதானம். ஹாஞ்சி சரி ஐயா என்ற பாடத்தின் மூலம் சேவையில் மகான் ஆகக்கூடிய அனைவருடைய ஆசீர்வாதங்களை பெற தகுதியானவர் ஆகுக. விளக்கம். எந்த ஒரு சேவையையும் குஷியுடனும் ஊக்கத்துடனும் செய்து கொண்டு சதா கவனம் வையுங்கள். என்ன சேவை நடைபெறுகிறதோ அதில் நான் அனைவரின் ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும். ஏனென்றால் எங்கே ஆசீர்வாதங்கள் கிடைக்குமோ அங்கே கடினமான உழைப்பு இருக்காது. இப்போது இதே லட்சியம் இருக்கட்டும். யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். ஹாஞ்சி என்ற பாடம்தான், அதாவது உள்ளேன் ஐயா அல்லது சரி ஐயா என்ற பாடம்தான் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான சாதனமாகும். யாராவது தவறாகவே இருந்தாலும் அதை தவறு என்று சொல்லி தள்ளிவிடுவதற்கு பதிலாக ஆதரவு கொடுத்து எழுந்து நிற்கச் செய்யுங்கள். சகயோகி ஆகுங்கள், அதாவது உதவி செய்பவர் ஆகுங்கள். அப்போது அவரிடமிருந்தும் திருப்தியின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். யார் ஆசீர்வாதங்களை பெறுவதில் மகான் ஆகிறார்களோ அவர்கள் தாமாகவே மகானாகி விடுகிறார்கள். ஸ்லோகன். கடினமான உழைப்பாளியாக இருப்பதுடன் கூடவே தங்கள் ஸ்திதியையும் ஹார்டாக வலிமை மிகுந்ததாக ஆக்கிவிட வேண்டும் என்ற லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். யோகத்தின் பிரயோகம் செய்வது என்றால் தன்னுடைய சுத்தமான சங்கல்பங்களின் பிரயோகம் செய்வது. உடல் மீது, மனதின் மீது, சங்கல்பங்களின் மீது அனுபவம் செய்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். இதில் ஒருவர் மற்றவரை பார்க்காதீர்கள். இவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், பழையவர்கள் செய்கிறார்களா செய்வதில்லையா என்பதை பார்க்காதீர்கள். முதலில் நான் இந்த அனுபவத்தில் முன்னால் வந்துவிட வேண்டும். ஏனென்றால் இது தனது உள்ளார்ந்த புருஷார்த்தத்தின் விஷயமாகும். எப்போது இத்தகைய தனிப்பட்ட ரூபத்தில் இந்த பிரயோகத்திலேயே ஈடுபட்டு விடுகிறீர்களோ, விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறீர்களோ, அப்போது ஒவ்வொருவருடைய சாந்தியின் மற்றும் குழு ரூபத்தில் உள்ள சக்தியின் தாக்கம் உலகத்தின் முன்னால் ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி.